சென்னை பல்லவன் சாலையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பல்லவன் சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தால் அந்த பகுதியே பரபரப்பாக காட்சியளிக்கிறது. 15வது ஓய்வூதிய ஒப்பந்த நிலுவை, ஓய்வு கால ஊதியத்தையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், உங்க விரிவான தகவல். ராதிகா, ஓய்வூதியம் வழங்கக்கூடிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பை சார்ந்தோர் திடீரென அந்த முற்றுகை போராட்டத்தின் போது சாலையில் படுத்து உருண்டு போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் சற்று நேர பரபரப்பானது ஏற்பட்டது. சென்னை போக்குவரத்து கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பல்லவன் சாலையில் அரசாங்க போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பை சார்ந்தோர் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுல 15வது ஊதிய ஒப்பந்த அறிவிப்பை உடனே வழங்க வேண்டும். 2024 மே மாதம் முதல் வெறுங்கையுடன் ஓய்வு பெற்ற 2500 தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அந்த முதியோர்கள் சாலையில் படுத்து உருண்டு திடீரென அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து அதே போக்குவரத்து பணிமனையிலிருந்து வரவழைக்கப்பட்ட போக்குவரத்து வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்யவில்லை. அங்க இருக்கக்கூடிய தனியார் மண்டபங்களில் வடக்கே வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.